ஹalleluya ஹalleluya ஆமென். அப்போ தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இதை ரொம்ப உணர்ந்தது நம்ம அடிக்கடி சொல்றார், கர்த்தர் கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் நிறைய இடத்துல பைபிள் கண்கார்டன்ஸ் வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆண்டவர் தாவீது வந்து இப்படி தன்னுடைய பலனாக அறிக்கை செஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, எவ்வளவுதான் நீங்க பலகீனம் உள்ள ஆளா இருக்கட்டும், கர்த்தரின் பலன், கர்த்தரின் பலன், கர்த்தரின் பலன், கர்த்தரின் ரட்சிப்பு, கர்த்தரின் கீதமானவர் சொல்லிட்டே இருங்க. அப்படியே தேவ பலன் உங்களை நிரப்பிடும். இந்த பைபிள்ல உள்ள தாவீது எழுதி வச்சிருந்தாங்க. தாவீது அவர் சொன்னாரு, நான் இருக்கேன், அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய வசனம் தாவீது எழுதி வச்சதையே ஜீசஸ் கோட் பண்ணியிருக்கிறார். ஆமென், ஹalleluya. தாவீது தீர்க்கதரிசியாக சில காரியங்களை தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறார். அவ்வளவு காரியம் நடந்திருக்கிறது. அதனால என் அருமையான தேவனே, இதை நீங்க உங்களுக்கு சொந்தமாக்கி நீங்க இதை அறிக்கை செய்யும் போது நிச்சயமாக தேவ பலன் நம்மை நிரப்பும். ஆமென், ஹalleluya. நீங்க ஒரு காரியம் கேட்கலாம், ஏன் இந்த பலனால நாம நிரப்பப்படணும்? நான் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். நிறைய பேர் நீங்க ஜிம்முக்கு போற ஆட்களா இருக்கலாம், அப்படியே மசில கூட்டி கூட்டி வச்சிட்டு இருக்கீங்க. உங்களை நான் குறை சொல்லல, ஆனாலும் ஏன் நடந்துச்சு, ஏன் இப்படி பலகீனம் உள்ளவன் ஆனான்னா, ஆண்டவருடைய பிளானே வேற மாதிரி. ஆதியாகமம் 1:26 பாத்தீங்கன்னா, வேகமா நான் போறேன், அதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும்